நாராயணா ஹரிமணமோ நாராயணா ஹரிமணமோ நாராயணா பரபரத்தை ரொம்பி பரபரத்தை சொம்பி சுவத்தில் சக்தி கொண்டு சக்திகளை நாதம் கொண்டு நாதத்தில் ருத்ரொண்டு ருத்ரவிடை சாசம் கொண்டு சாசத்தில் மகேஸ்வரனும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாயுவும் வாய்ப்புவிட தெய்வம் தெய்வனே அப்புவும் அப்படி விழுதும் நலவு பட்சிகளும் தாவர சங்க வாதிகளும் கொண்டு மீண்டும் யாருமே தோன்றி விடுதலையே ஒருவரையாகவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தபடி எந்தெந்த பிரம்மா ஆதிவலி ஜனகர் ஜனதரன் ஜனத் போரன் ஜனத் சுதசர் என்ற நன்கொடப்பட்டு செய்தார் அவர்களும் சிவர்மனை கண்டு வழங்கி ஆசுபட்டு சரி கிரியை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கண்டு ஜனகாதிபதி ஆசைப்பட்டனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி ஒட்டும்போது அவர் வழங்கினாலும் ஆத்மாவின் வசிஷ்டனும் கட்டவிட தக்கனும் பிரிகிற குழியும் புலவர் நாவிலும் புரோசிய காதலும் ஆற்று கட்டிடம் ஆங்கிரசர் கோத்தலும் கிருத கருத்துமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். இந்த 10 பேரை 9 இல்ல திருமணத்து திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததா எம்மை பூலகத்திலே கந்தரமாக பிறக்க வைத்தார். அப்பேற்பட்ட கந்தரமாக பிறந்தாலும் என் தமையன் தக்கராரிட்ட சாவத்திரமணியே எமது சிறசாகப்பட்டது 1008 சிக்காவளிக்கும் கடும் சாமர்த்தியம். ஏன் அடிக்கிற உனக்கனே சந்தோஷம் நல்ல என்ன தன்னையை தகவல பரம்பரையா உண்மையை வெற்றோட மக்களுக்கு மண்மறிவார் என்னையே எப்பொழுதும் நன்மைகளை நாடுவார் இந்த நன்றில்லாத இவர் வைதரவா என்ற ஏக பரம்பரை இதயத்தில் வைத்து அதனுடன் கழகத்தை தொடங்கி உலகத்தில் நலக்காரியமும் காலை எடுத்தும் காலை கணக்கில் ஒழித்தோ முறைப்படி மும்முறுத்த மாசி பற்றி மீனவாகி கவனதாகி வேறு விழுத்துவராகியும் நல அங்காகியும் கூட விழுத்திருந்த கோவாகியும் அலங்கரை கொலை செய்த மாடநாயகனாகியும் நின்றவார் மலரடி மரவேலே என்று பாட்டன் பரதாமணி திருநாமத்தையும் ஜொலித்தாரும் காளியத்தின் நாயகி ஆதிபரா சக்தி அந்த சக்திகளை வைக்கிறது சக்தி அன்னவிழாக்களுக்கு மரமையான முக்தி அவளையும் கண்டு அவளுக்கு செய்துவிட்டே தொண்டு நிச்சய கழகா உண்மைகளை நிலையாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பிச்சத்தாரும் விலைகளை நீக்கக்கூடிய பிரமா அவரது நாயக பிரமா அவரது பிள்ளைக்கு மாறினார் வாய்க்கக்கூடிய கழகம் நன்மைகள் நோக்கம் அப்பேற்பட யாரும் ஒத்துக்க இப்படிலாம் சொல்ல ரெடியலாம் யான முகத்தி கேட்ட பாரவகித்து சுவாமி இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா யான முகத்தி கேட்ட பாரவகித்து சுவாமி இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா கற்பக பேருக்கு அத்தனை பணக்கடகு கற்பக பேருக்கு அத்தனை பணக்கடகு எப்பவும் ஒழுக்கிறதா எப்பவும் ஒழுக்கிறதா சகுத்தி வீரமிருந்த சங்கடா விடகுமையா சுவாமி படித்த சிறுபாதனை அளவளவை நிறுத்த அழகு நடக்காரமலை குளமலை கோலமலை குருமாமலை குற்றமலை நிலமலை நிலமலை எம்பெருமான் ரசிக்கும் திருவேங்கடமலை
அவர் வழிகளுக்கும் இருக்கக்கூடிய இடத்திற்கு சிறப்பை சேர்த்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னாலும் இடத்தை வச்சா மரியாதை உண்டு. அந்த அளவு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பெருமையான இடம், அனைவருக்கும் சிறப்பை சேர்க்கக்கூடிய இடம். அதனுடைய இடத்துடைய சிறப்பானதை பார்த்தாலும் மாணிக்க வாசகர் பெருமையானவர். திருவாசகத்திற்கு உருதான், ஒரு வாசகத்திற்கு உருவாக்குறார். அந்த அளவுக்கு பெருமையான அவர் வாழ்ந்த இடத்துல படிக்கணும்னா அவருடைய புகழை வாழினாலும் போதுமா அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னால் எல்லாவோட சித்திகளுக்கு தலைவி அப்பேற்பட்ட யாருக்கு கேட்டால் உலகத்தையே கட்டி ஆடக்கூடிய நாயகி அம்பாளாகப்பட்டவள் காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமான் குடிகொண்ட மதுரையில் தாயவள் மீனாட்சி. அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்னால சகல சர்வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு இடத்துக்கு போறோம்னா இன்பம் துன்பம் இரண்டரை கலந்தது வாழ்க்கை. இன்பமாவே போயிட்டு தான் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதே சமயத்துல துன்பம் மட்டுமே போயிட்டு தான் வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்பமும் வேணும், துன்பம் வேணும். ஆனா சில சமயங்கள துன்பத்தை நம்ம விட்டாலும் துன்பம் நம்மளை விடாதுன்னு கேள்விப்படுகிறா. துன்பத்தை நம்ம விட்டாலும் துன்பம் நம்மளை விடாது. ஏன் சொல்றா தெரியுமா? மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்க ஊர் ஜனமே அடிச்சு வச்சிருக்கு. நடுக்கூட்டத்தை ஒரு ஆள் தத்தளிச்சுட்டு நிக்க, எப்படியாவது காப்பாத்துங்க கத்தனோட கரையில் இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டார். ஏன் கத்துற இங்க பாரு, கருப்பா நம்ம மதந்து வருது, பார்க்க கட்ட மாதிரி தெரியுது, அதை புடிச்சு எப்படியாவது கரை அடிக்கான்னு சொல்ல. சரி அண்ணன் சொல்ல அர்த்தம் இருக்கு, அவனை புடிச்சிட்டேன். புடிச்ச பின்னால்தான் தெரியுது புடிச்சது கட்டல கரடின்னு. இங்க இருந்து கத்திரிக்கா பாருங்க, நீ புடிச்சது கட்டலடா கரடிடா, அதை விடுறாரு கத்த. அவன் மறுகரை வேண்டி கத்துறானா, நான் விட்டு ஒரு மணி நேரம் ஆச்சுப்பா, அதுதான் என்ன விட மாட்டேன். அந்த கதை நம்ம விட்டா நம்மள விடாது. அப்ப எப்படி போன்ற சன்னை அறிந்து கொண்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்ற காலத்தை கிடங்க அந்த விடைகளை இணைக்கக்கூடிய பெருமானை போல அந்த தாயினது கோழை பாடி பெருமையை சேர்த்தார். அந்த நவக்கிரகங்களை வாழக்கூடிய நாய் பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, அந்த பெருமையும் இடத்துக்குரிய சிறப்பை கொடுத்து அது வேகம் அந்த அளவுக்கு பெருமையான இடத்துல உலகத்தில் யாருக்கும் இல்லாத பெருமை இந்த வளர்த்துள்ளவர்கள் உண்டு. அந்த அளவு சிறப்பு சேர்க்கக்கூடிய இடத்தில் ஏதோ பெருமைக்குரிய சத்தம் ஒன்று ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. என்ன கணவன் சத்தம் பறவையில தொடங்கிடுச்சு. உண்ட மயக்க தொண்டரை கொண்டுற மாதிரி நம்ம கூட எதிர்பார்த்தோம். ஏதோ மொத்த கிழமை கேட்க காவல் அப்படி போயிட்டு
சத்தத்தை பார்த்து அப்படி ஒண்ணும் தெரியலையா? சரி இருந்து போட்டோம். அந்த அளவு பெருமையான சத்தமா இருந்தாலும் என்னுடைய செவிகளை கட்டியது பெண்களுடைய சத்தப்படி தான் கிடைச்சு. ஆனா ஆண்களுடைய சத்தம் காதுக்கு கேட்கலையா? அதான் கேட்கலையா? சத்தம் வரலையங்க. என்ன ரொம்ப கேட்டு பாருங்க சுவாமி. ஆண்களுடைய சத்தம் என்ன சாமி வந்து ரொம்ப நான் கேட்கிறேன். இந்த இடத்துக்கு ஆண்கள் காவலுக்கு வந்தாடா இல்லையா? வந்தாங்க. வந்ததுனால சத்தம் வந்து என்ன வரீங்க? அவர் சொன்னார் வண்டியில வரும்போது. என்ன சொன்னாரு? இன்னைக்கு யாரு நாரதன் கேட்டாரு. சரி நான் நம்ம தம்பி ஜெயபாரதி வராப்ல அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஏத்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாப்ல. அப்படி யாரு சொன்னா? அவர் சொல்றாரு சார். நான் சொல்றேன் அவங்கள. சரி அது ஒரு பக்கம் போட்டு என்கிட்ட பேசி தப்பிச்சிடான்னு வேற கேட்கிறாப்ல. இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு சத்தம் போடுறதுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கோபமா இருக்காப்ல. ரொம்ப கோவக்காரங்க. அப்ப பரிச்சைனால இந்த மாதிரி சத்தம் போட மாட்டாரா? ஏன் சாமி உங்களுக்கு எத்தனை மாதம் தெரியும்? ஒண்ணு ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒண்ணு உள்ள இருந்து சத்தம் போடாம இருக்கணும். ஆமா. இல்ல இவருக்குலாம் சத்தம் போடணுமா அப்படி ஒரு நினைப்புல தான் சத்தம் போட மாட்டேன் சொல்றான். அப்படிதான் இருக்காப்ல. அப்புறம் இந்த மாதிரி படிச்ச அறிவு இருக்கனால நம்மளுக்கு எதுக்கு சத்தம் போட நினைக்கிறாங்க? ஆனா அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கா இல்லையா? ஆமா. சத்தம் கேட்கறது ஏங்கடா சத்தம் போடதானே வேணுமே. ஆமா. சத்தம் இன்னொரு தடவை கூப்பிட்டு பாப்பேன். சரி. சத்தம் வரையினா அதுக்கப்புறம் அவன் சத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போட்டோம். அந்த அளவு பொறுமையானது இருந்தாலும் எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வழி இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. என்ன சொல்றீங்க? நானும் பார்த்ததே. எத்தனை வழியா நீ பார்த்திருப்ப? மாணிக்க வழி, மரகத வழி, சுந்தர வழி, நீல வழி, பவள வழி, சண்முக வழி, முருக வழி. அம்மா முருக வழின்னு தெரியாது எனக்கு. நேத்தோட சங்கத்துல பார்த்தேன். யாரே சொல்ற? அந்த முருக வழி தெருவுல இருக்குல்ல. இத்தனையா நம்ம வழியில பிரமியர் வழி சொல்லிட்டு இருக்கியா? அந்த வழி சொல்லி நீங்க சொன்ன வழிக்கு நிறைய பருவம் இருக்கு. நான் சொல்லக்கூடிய முருகனா அழகு பெருமையான வழி. ஆனா நான் பார்த்திருக்க சுந்தர வழி அவளுக்கு அழகு இருக்கிறது. அப்படின்னா பார்த்தோன்னே நான் கூட வந்து நினைச்சு பார்த்தேங்க. என்னன்னு? வள்ளி மட்டும் தான் நினைச்சு அழகா வேற யாருமே இல்லையா நினைச்சேன். சரி. வள்ளியை கட்ட புள்ளி ஒண்ணு இருக்குவாருங்க. ஆமா. அதுவும் அழகுதாய்யா. அத்தாடி. கரும்பதே இன்னைக்கு பார்த்தா கூட கொடுத்தாலே நிற்கிறேன். உங்களுக்கு இடிக்கும்ல. திருவாதிரை மேடைக்குள்ள மகிமையான பதில். அந்த மாதிரி பெண்ணை பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு சரி அவளுக்கு சரி இத்தனை சிறப்பு இந்த இடத்துல தரணும்னா முதல் இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? இந்த உலகமே போட்டக்கூடிய மூணு இருக்கு. சாமி இந்த மூணு இல்லைன்னா இடம் விடுற கடகலப்ப போதும் ஆரம்பிங்க. இந்த மூணு தான் மருதுமாவா தாங்க. அப்ப இருந்து மூணு கேட்கிறாப்ல. அவருக்கு சாமி நீங்க எந்த மூணு சொல்றீங்க? உண்ண உணவு உடுத்த உணவு இயற்கை இருப்பட வாழ்க்கைக்கு தேவையான மூணுங்கய்யா. நீங்க அந்த மூணு சொல்றீங்க. நான் சொல்ற மூணு வந்து கப்பு, தண்ணி பாக்கெட்டு, வாட்டர். முப்பட்டைக்கு பெருமை பத்தி பேசுறேன் புரியாத பேசிட்டு சப்பட்டைக்கு பெருமை. ஆமா இது ஒரு அருள் தெரிஞ்சது மாதிரி நீங்க பேசுவீங்க. இது அருமை தெரிஞ்சா நீங்க பேசுவீங்களா? இத குடிச்சோம்னா எம்பெருமான் அந்த சங்கர நாராயணனுடைய அருள் அப்படியே பரிபூர்ணமா கிடைக்கும். இத குடிச்சா சங்கர பெருமாள்கிட்ட நாங்க டைரக்டா பேசுவாங்க. பெருமாள்கிட்ட நேரடியா பேசிட்டு. ஆமா. பாடா வருவாப்புல போனா போவாப்புல. 14 வருஷத்துக்கு தெரியும் எனக்கு இந்த விஷயம் தெரியலங்க. நான் நாட்டுல பெய்யக்கூடிய மழை தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நானும் நாட்டுல பெய்ய அந்த குடி தண்ணியை பத்தி தான் பேசிட்டு குடி தண்ணியை பத்தி பேசுறேன். உங்க தண்ணிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? எங்க தண்ணிக்கு வந்து மது வச்சிருக்காங்க. இந்த மதுக்கு ஏன் பேர் வச்சா தெரியுமா? எதனால? மதுனா என்னங்க? மதுனா மது. இதே மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றதுக்கு நீ மட்டும்தாயா. மது அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மானா தூணா மகிழ்ச்சி அதை குடிச்சு குடிச்சு கடைசியில துன்பம். அதனால ஆரம்பத்துல மகிழ்ச்சி இறுதியில துன்பம். நீங்க அப்படி வச்சிருக்கீங்களா? ஆமா. நாங்க மகிழ்ச்சினா மயக்கம், தூணா தூக்கம், சாப்பிட்டு தூங்கிடுவான். ஆனா நீங்க சொன்ன தூக்கத்துக்கு பாத்தீங்கன்னா தூவனை போட்டு அது தூவனை முடிச்சுட்டாங்க. அங்கதான் விஷயம் இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன விஷயம்? இன்னைக்கு நாட்டுல 100% வெயில் அந்த மதுப்பாட்டு இருக்கிறதுக்கு நம்ம காரணமா? வேற யாரு காரணம்? மதுப்பாட்டோட மனுஷன் தர்றதுக்கு நம்ம காரணமே கிடையாது. வேற யாரு? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாப்பா. இந்த மதுப்பாட்டு மனுஷன் கைக்கு யாருனால வந்துச்சுன்னா பெத்த தாய்னால தாங்க. என்னங்க சொல்றீங்க? பெத்த தாய் சரியா இருந்தா நோக்கி கைய மதுப்பாட்டு வந்திருக்குமா? ஏதான அப்படி சொல்றீங்க? நீங்க நினைக்கலாம் தாய்க்கு இந்த மதுப்பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தைக்கு பசி எடுக்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த பசியை போக்குறது யாரோட கடமை? ஒரு தாயோட கடமை. அப்ப குழந்தைக்கு பசி எடுக்கும்போது அந்த பசியை போக்குறதுமா அந்த தாய்மார்கள்லாம் குழந்தை அழுகும் பொழுது அது குழந்தைய தூக்கி பால் கொடுக்குவாராம். அப்ப பால் கொடுக்கும் பொழுது குழந்தை பாலெல்லாம் குடிச்சிட்டு தாயோட முகத்தை திரும்பி பார்க்குமா, ஆகா நான் பசிகள் இருக்கும் பொழுது என் பசியை போக்குறது இந்த தாய். அதனால கடைசி காலத்துல நான் எந்த நிலைமைக்கு போனாலும் சரி என் தாயை கைவிட மாட்டேன்னு நினைக்குமா. சரி எப்ப தாய்ப்பால் கொடுத்த வரைக்கும். தாய்ப்பால் கொடுக்குற பழக்கம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சு போய்
இந்த பாட்டுல பால் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சா பத்தியா? இப்ப குழந்தை அழுக, இப்ப குழந்தை அழுதோட தாய்மார்கள் பால் கொடுக்காம அந்த பாட்டுல பாலை கொண்டாந்து கொடுக்க கொடுத்தோட அந்த குழந்தை என்ன பண்ணுது? பாட்டுல பாலை குடிச்சுட்டு அந்த பாட்டை திரும்பி பார்த்து நினைக்குமா, நான் பசியில இருக்கும்போது என் பசியை போக்குறது இந்த பாட்டுல. அதனால கடைசி காலத்துல எந்த நிலைமைக்கு போனாலும் இந்த பாட்டுல மட்டும் கைவிட மாட்டேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் விடாம வச்சிருக்கோம். நம்மள மாதிரி விளையாட இருக்க முடியுமா? அப்படிலாம் போயிட்டு போட்டோம். நம்ம வந்து நோக்கத்தை பார்க்கல, அதனால நீர் கைவிடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பெருமையான பெண் இருந்தாலும் அறிஞர் கவலைப்பிள்ளை தொழிலாளருக்கு விலகவில்லை. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு வாழ்க்கையில் எந்த வகையில் விளையாட முடியாது. அதனுடைய பணத்துடைய மதிப்பறிந்து குப்பையிலே இதை பார்த்து கவிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. கண்ணால் கண்ணது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்ற நோக்கத்தில் கிடக்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்து நோக்கூடாது. தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாள பொய்யே சொல்லாதே
வாழ்க்கையில குறை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. குறை இல்லாமல் மனிதன் கிடையாது. குறை இல்லாத ஆளு மனுஷன் கிடையாது. ஆனா மனிதனை மாதிரி மத்தவங்களை பார்த்து குறை சொல்ல முடியாது. ஆரம்பத்துல மனுஷன் ஒரு கிளியை பார்த்து சொல்லலாம், என் கிளிய உன் மூக்கு மட்டும் கொஞ்சம் மழை பார்த்து வச்சுக்கோங்க, அந்த கிளியை வர அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்ப கிளியை பார்த்து சொல்லிக்க, என் கிளிய உன் மூக்கு இருக்கு பாத்தியா, இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு வச்சுக்கோவே, இன்ன வரைக்கும் நீ எங்கே போய் பாப்பீங்கன்னா எங்க சார் அது சொல்லிருக்கேன். அணில பார்த்து சொல்லிருக்கேன், என் அணிலே உன் குட்டையான உருவத்துக்கு இன்னும் கொஞ்சம் நீ வளர்ந்துருந்து வச்சுக்க, இன்ன வரைக்கும் நீ எங்கே போய் பண்ணலாம். மயிலை பார்த்து சொல்லிருக்கேன், என் மயிலே உன்னுடைய மேலி இருக்க அழகுக்கு ஒரு நீங்க இருக்கட்டும், இன்ன வரைக்கும் நீ எங்கே போய் பாப்பீங்கன்னா. குயிலை பார்த்து சொல்லிருக்கேன், என் குயிலே உன் கருப்பான உருவம் இருக்கு பாத்தியா, இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகா இருந்த, இன்ன வரைக்கும் நீ எங்க விருப்பம். இது எல்லாம் ஒண்ணு கூடி மனுஷனை பார்த்து சொல்லிச்சா, இப்படி எங்க குறையெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீ எங்க விருப்பம் அப்படின்னு. அப்புறம் அடுத்தாலே நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், அதுபோல நம்மளை பார்த்து கூடாது. இன்னும் எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா, பெருங்கொண்ட அறிஞர்கள் பாருங்க இன்னைக்கு இப்படி வரல நீட்டி நிற்பாங்க, எதுக்கு நிக்கிறாங்க, அடுத்தவங்களை பார்த்து குற்றவாளி அப்படின்னு சொல்லாதரா. குற்றவாளி சொல்லும் பொழுது 2 விரல் அவனை நோக்கி இருக்கும், ஆனா 3 விரல் யாரை பார்த்து இருக்கோம், நம்மளை பார்த்துதான் இருக்கோம். அடுத்தவரை சொல்லணும் நம்ம குறைய திருத்திக்கிறோம். அதனால நம்ம வந்து இடத்துல இருளை அகற்றி ஒளிமயமான வெளிச்சத்தோடு சென்றா சிறப்பு என்ற காலத்தை கிடங்க.
சந்திப்போம் வரக்கூடிய காவலாளியை சந்திப்போம் நாரா ஒரு பொட்டிக்கு வந்து விட்ட திட்டம் ஒரு பொட்டிக்கு வந்து விட்ட திட்டம் நாரதர் வந்தாருன்னா 4 பாட்டு பாட்டு ஏண்டா நான் கேட்கிறேன் நாரதர் அவரா நீயா இல்ல மாப்பிள்ள உங்களோட வசதி சொன்னேன் வசதி நீ கிழிச்ச என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும் நான் 19 புராணம் தெரியும் சொன்னேன் அவர் 18 புராணம் தெரியுங்கிறாப்ல சொன்னாரா அவரு சொன்னாரா எனக்கு ஏத்த மாதிரி பப்புன்னு இல்லைன்னு சொல்றாரு மாப்பிள்ள பேசி தவிக்க முடியாது சொல்றாப்ல அவர் சொன்னாரா அவர் சொல்றாரு மாப்பிள்ள என்ன கேட்டுக்கிட்டாரு இந்த கேள்வி எல்லாத்திலயும் சொன்னாரா இல்லனே இதாரு சொல்லிருப்பாரு எனக்கு ஏத்த மாதிரி பப்புன்னு பேசி தப்பிச்சிருவாரு கேக்குறாரு பார்க்கலாம் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா எனக்கு தெரியும் நான் பாத்துக்க நீ போயிட்டு வா யாரு அவர் எடுத்து போய் நான் பாத்துக்க நீ போயிட்டு வா எங்கட வாங்க மூச்சு அழைச்சு போய் வரையா தெரியல போடா போடா போ எந்திரா யார் இன்னைக்கு பிடிக்க முடியும் குதிக்கு கை அப்படி இருக்கு எனக்கு ஆரம்பிக்க போது நீ போயிட்டு வம்பு வழக்கு வெட்டு குத்து அருவா ரத்தப்பள்ளி எல்லாம் விழுந்தாலும் விழுகும் கூப்பிட்டோம்னா வந்துரு வரமாட்டியா இப்பதான் ஆரம்பிக்க வருவோம் வாயில வசம் போச்சு தைக்க இருந்தா வாங்க சாமி வாங்க பத்தியா ஆரம்பமே தெரியலையா உன் முகரையில முடிச்சு போனா இங்க விவகாரம் அப்படித்தான் இருக்கான் நான் வாங்கணுங்கிற எதைன்னு கேட்டா என்ன அர்த்தம் நீ தானே சொன்ன வாங்கன்னு உங்களை தான் வாங்கன்னு என்ன வாங்கிருக்கேன்னு கேட்கிறேன் உங்களை வாங்குறேன்னு சொன்னா இப்ப உங்களை வாங்கன்னா ஏன்டா ஒண்ணுக்கு விளையாட ஏன்டா இதுக்கு இலையிற ஏன் இப்படி தெரியுற சாமி இப்ப எதுல வச்சேன்னு தெரியல வாயில வாயில இல்ல உங்களை தான் வாங்க வாங்கிருக்கேன்னு கேட்டேன் இல்ல உங்களை வாங்குறேன்னு சொல்லல அப்போதுக்கு வாங்க நீங்க ஐயா வந்தவரை வரவேற்பு வந்தமே நாள் ஆமா உண்மைதான் அதனால வந்தவரை வாங்கன்னு சொல்லி அப்போ இடத்துக்கு ஒரு மனுஷன் வந்தா வாங்கன்னு சொல்லு இப்ப இடத்துக்கு வந்தது யாரு இடத்துக்கு வந்தது முதல்ல வந்தது நான் அதுக்கப்புறம் வந்தது நீங்க என்னைய பார்த்து என்ன சொன்ன வாங்கன்னு சொன்ன அப்ப என்னைய பார்த்து என்ன சொன்ன ஆமா என்னைய பார்த்து வாங்க நீ வாங்கிருக்கான்னு கேட்டேன் நான் சரியா தானே பேசுறேன் நானும் சரியா தானே பேசுறேன் இல்லையே இல்ல சரியா தானே பேசுறேன் நான் சாமி உங்களை வாங்குறேன்னு சொல்லலையே அப்ப அதுக்கு வாங்க நீங்க வாங்கன்னு சொன்னேன் என்னத்த வாங்க முரட்டு லூசாத்தே இருக்குமா ஆமாங்க லூசோட லூசாக பேச முடியும் ஏன்னா நான் லூசு நீ லூசு நீ லூசு ஊருக்கு போனா மிச்சம் இருக்கிறது 4 ஓஹோ அது அப்படி போகுதோ நம்ம கதைக்க போறது இல்லைங்க ஆமா சாமியார் தெரிஞ்சுக்கலாமா சாமியார் தாங்க அதே இந்த சாமியார் அதான் சாமியாருங்க என்ன எது பேசினாலும் இப்படி பேசினா இப்படித்தான் பேசுறது அதே இந்த சாமி யாருங்க அதான் சாமியாருங்க அதே சாமி சாமியார் அப்படி அப்புறம் எப்படி கேட்க கேட்க இந்த சாமி யாருங்க அதான் இந்த சாமியார் சாமியாருங்க
சாமியாரு அது இல்லையா? சாமியாரு நீங்க சாமியாரு அது தெரியுது. இந்த சாமி யாருன்னு கேட்க. இந்த சுவாமி யாரு? உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்ப என்னைய பார்த்து என்ன கேட்கிற? சாமி யாரு? என்னைய கேட்கிறியா? என்னைய கேட்கிறியா? உங்களை என்னைய கேட்கிறியா பேரை கேட்கிறியா? உங்களை தான் கேட்கிறேன். அப்ப பேரை கேட்கல. உங்க பேரை கேட்கிற என்ன கேட்கிறியா? பேரை தான் கேட்கிறேன். அப்ப என்னைய கேட்கிற? உங்களை பார்த்து பேரை கேட்கிறேன். என்னைய பார்த்து பேரை கேட்கிறேன். பேரை கேட்கிற. அப்ப இன்னைக்கு என்ன கேட்டிருக்க? சாமி உங்க பேர் என்னன்னு கேட்டு. அப்ப என் பேரை நீ கேட்டீங்கன்னா என் பேருக்கு நான் என்ன வருது? உங்க வேற இதுக்கு ஜாண்டி வச்சுக்க. அப்ப எதுக்கு என் பேர் கேட்கிற? பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப என் பேரை தெரிஞ்சுக்கிற கேட்கிறியா இல்ல கேட்கிறியா? தெரிஞ்சுக்கிறது. அப்ப என் பேரை தெரிஞ்சுக்கிற கேட்கிற. தெரிஞ்சுக்கிறது தெரியாதுல. அப்ப கேட்கிற. ஆமா. நாயகன நாதம், நாயகன ராகம், நாயகன தவம், இரண்டாம் இசை, கருமை முராட்டி, காயத்தின் ஞானபுத்தி, உலகமாதா பிராமி, புள்ளி வெள்ளை மையா, இளைவன் கரசமுட்டா, பாரதி இசைமடத்தை, மணலிக மணி வாழ்க்கை பெருமையான தாய்க்கு பிறந்தவன், கண்ணெடுப்பு கண்ணட்டம், கால்நடப்பு செடாமை, எண்ணெடுப்பு இத்துணைக்காம் எண்ணெடுத்தல், பண்பெடுப்பு கேட்டார் நண்டங்கள், மாற்றாற்ற வளர்ப்பு, அந்த அழகிற்கு பெருமை கொடுத்தவன். வேணுமனு துறையப்பா, பேதனைக்கு தீரப்பா, நாடுமனு நமக்கப்பா, உணர்ச்சி வாங்கி துறையப்பா, திரு செந்தூர் வேலப்பா, எமது சிந்தைகள் வாழியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, இம்மூல மந்திர ஜெயிக்குமாறு சொல்லக்கூடிய முருகனது தமிழுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க நடந்து வந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. ஏன் இசை நாடகம் ஏனென்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு, அனைத்தையும் பொருள் ஊட்டி உலகத்துக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரே ஆளு நான் மட்டும்தான். நான் இப்ப எதை தவறா கேட்டேனா? ஏதாவது நான் குற்றமா ஏதாவது கேட்டேன்? நாலு குற்றம் வந்து சொல்லலையா? குற்றமா சொல்லலையா? அப்புறம் இப்ப நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு? பேரை கேட்டீங்க. பேரை கேட்டா அதுதான் பேரை தான் சொல்லலாம். பேரை சொன்னியப்ப பேர் தான் சொன்னேன். பேரை சொல்லாம 1 கிலோமீட்டருக்கு போயிட்டியா? என் பேர் அப்படிதான் சொல்ல முடியும். நான் தெரியாம கேட்கிறேன். இல்ல தெரிஞ்சே கேளு. ஆத்தால போய் பேசிக்கிட்டே போயிருப்பாங்க. பேர் வச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கேட்டா 1000 வார்த்தை அப்படி நிறுத்துற பேச நீங்க சுருங்க சொல்லி விளைங்க வைத்தேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி கிடையாது. அப்புறம் நீங்க என்னைய பார்த்து என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன்னு சொல்லணும். ஓஹோ சாமி சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன்னு சொல்லணும். அப்படி சொல்லுங்க. ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில். ஒரு வார்த்தைக்கு ஒரு பதில். பல நீளத்துல பேசப்படாது. அப்ப பேரை கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லணும். பேரை மட்டும் தான் சாமி இங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு என்ன சொல்லணும்? வந்தேன்னு சொல்லணும். சாமி போயிட்டு வரல அப்படின்னு என்ன சொல்லணும்? போயிட்டு வரேன்னு சொல்லணும். அவ்வளவுதான். அப்ப இப்படி தான் சொல்லணுமா? அப்படிதான் சாமி அப்ப கேட்கணும். இப்படி தான் சொல்லணுமா? அப்பா. உங்கள மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியும். இப்ப நீளத்துல பேசப்படாது. நீங்க சொன்ன மாதிரி சொல்லி தெரியும். இப்படி இருக்க போது அப்ப நீளத்துல பேசி ஐடிக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னை எப்படி கஞ்சி காய்ச்சல் அப்படி பண்ண மாட்டேங்க. சரி சரி. இப்ப சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. சாமி போயிட்டு வந்தீங்களா சாமி? போனேன். வந்தீங்களா சாமி? வந்து. இருந்தீங்களா சாமி? இருங்க. திருவாரூர் நாடகத்துக்கு எடுத்ததே நீங்க. ஐயா அப்படி நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. அத வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்படி இல்ல, சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. போயிட்டு வந்தீங்களா சாமி? போயிட்டு. வந்தீங்களா சாமி? வந்து. இருங்க. இப்படி சொல்லுங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்படி சொல்லணும்னு சொல்றது. அப்ப நீங்க தான் சொல்லி இப்படி சொல்லுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு சொல்றது ஏவையா அப்ப எப்படி தான் சொல்ல சொன்னீங்க? பேரை கேட்டா பேரை மட்டும். பேரை கேட்டா என் பேரை கேட்டா வீரத்தேவை அப்படின்னு என்ன சொல்லி ஆமா சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லணும். என் பேரை கேட்டா பேரு சொல்லணும். பேரை கேட்டா பேரை சொல்லணும். காப்பேன் கருப்பேன் முக்கான் சுப்பேன் அப்படின்னு பேர் இருக்கு இருக்கு. அந்த மாதிரி பேர் என் பேர் வீரத்தேவை. வீரத்தேவை. அந்த மாதிரி பேர் உங்க பேர் என்ன? அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு வீரத்தேவை பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டீங்க. அந்த பேர் என்ன சொல்லல? அதை சொல்லிட்டே எப்ப ஆரம்பத்தில் சொல்றேன். போனா நானா தோணான்னு. போனா நானா தோணாவா? ஆமாங்க இப்படி பேரு கூட ஒருத்தர் இருக்குங்க. பூனா சூனா போனா நானா தோணா நம்ம சுருக்கமா சொல்லுவாங்க. பூனா சூனாவா? பூனா நானா தோணா. ஒண்ணுமே புரியல. சரியா? பூனானா உலகம், சூனானா சுற்றுவது, போனானா பொது, நானானா நல, தோணானா தொண்டன், உலகம் சுற்றும் பொதுநல தொண்டன் எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா? பேர் இப்படி ஒரு பேர் பேர் வந்திருக்காதியா? எப்படி வாயில வாயில இப்ப குட்டிலே பையன் பேர் எப்படின்னா பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பேர் தான் சொல்லுவாங்க. ஜீவன் பூரா போச்சு. சேவை இல்லாம அப்புறம் உயிரோட இருக்கீங்க. ஒரு பிரைட் ரைஸ் சாப்பிட்டு வந்து பூரா போச்சு. பேரை கேட்ட அப்படிதான் சொல்ல முடியும். அது எப்படியா சொல்லுவாங்க? வாயில தான் சொல்ல முடியும். அது மாதிரி யாராவது இருந்தா பேச சொல்லுவாங்க. இல்ல பேச்சுக்காக பேசிட்டு இருக்கீங்க. பேச்சுக்காக பேசுறேன். சரி சரி. இருக்குங்க. இப்ப சொல்லுங்க பேர் என்ன? அப்ப என்னுடைய பேரு ஆமா தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு பேர் இருக்கும். அதான் பெருமையான விஷயம். நாதம் அப்படி சொல்லி பாத்தீங்களா? நாயகண்டா நாதம் முதல் எழுத்து எடுத்துக்க நா, ராயகண்டா ராகம் இரண்டாவது எழுத்து எடுத்துக்க ராகம், தாயகண்டா தாளம் மூன்றாவது எழுத்து எடுத்துக்க மொத்தம் எடுத்துக்கா நாரதா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க மனப்பட நானும் திரும்புங்க. என்னையா என்னையா இருப்புங்களா குண்டிங்களா? என்ன உலகத்தை சுத்தலாம் இப்படிதான் இருக்க முடியும்? உன்னைய மாதிரி தான் போக முடியுமா? ககனமா இருக்கா? என்ன சொன்னீங்க? நான் தாங்க. நீங்க நானே தான். எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேங்க. ஆமா மேலூர்ல தானே வந்தான். ஆமாங்க. இந்த மேலூர் வந்தோன்ற நீங்க வந்த எந்த மேலூர் சொல்றேன்? மேலோகத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு மேலூர் அப்படின்னுவோம். ஓ நான் சுருக்கி எதையுமே சொல்லுங்க சாமி சொல்லணும். சுருக்கத்தை பிடிக்கணும் சொல்லிக்கிட்டீங்க. ஆமாங்க சுருக்கம் சுருக்கம். நான் சுருக்கத்தை சுருக்கிட்டீங்க. மேலோகத்தை சுருக்கி மேலூர்
பூராத சுருக்கி பூலூர். சொல்றா சொல்லு. ஏய் நீங்க சுருக்கும் பொழுது நானும் சுருக்கணும்ல. மேடு அப்படின்னா மேடுனா பள்ளம். இரவுனா பகல். இன்பம்னா துன்பம். அப்ப மேலூர்ல எதிர்ப்பத கீழூர்ல நடுவுல இருக்கிற பூலூர் வர பூராத அப்படி எதிர்ப்பத சரியா சொல்றா. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்களுக்கு. இப்பவா முன்னாலயா? இப்பவா முன்னாலேவா? ஏன் கல்யாணம்னா ஒரு தடவை ஆகுது பொழப்பாவா தெரிவாங்க. அதான் கேட்டு இப்ப கேட்கிறீங்களா முன்னால கேட்கிறீங்களா? இப்பதான் கேட்கிறேன். இல்லங்க ஒரு பிறப்பு ஆச்சு அப்ப. எப்ப? அப்ப ஆச்சுங்க. ஒரு பிறப்பு முற்பிறப்பு அப்ப ஆச்சு. ஆனா இப்ப ஆகல. ஓ அப்ப ஆச்சா? இப்ப ஆகல. இப்ப ஆகல இல்ல. அப்ப ஆயிருக்குங்க. அப்ப ஆச்சு. இப்ப ஆகல. யோ நான் சரியா தானே பேசுறேன். சரியா தான் பேசுறேன். சரியா தானே பேசுறேன். சரியா தான் பேசுறீங்க. முற்பிறப்பு ஆச்சு. முற்பிறப்பு திரும்ப ஆச்சு. அப்ப திரும்ப ஆச்சுல. அப்ப ஆச்சு. இப்ப ஆகல இல்ல. இப்ப ஆகலைங்கிற பிரச்சனை இப்ப விட்டுருங்க. அப்புறம் அப்ப ஆச்சுல. இந்த இப்ப ஆகலைங்கிற பிரச்சனை உங்களை விட முடியுமா? அதை விட்டுருங்க. இப்ப பிரச்சனையை விட்டுருங்க. அப்ப பிரச்சனையா? அப்ப பிரச்சனை இப்ப சொல்லணும். அதை சொல்றேன். அப்ப பிரச்சனை